நீசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல், மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் சிறு குறு விவசாயி விருது 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள், வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி, நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னேரி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டி இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல், விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை விதை கரும்பு மானிய திட்டம், கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட
அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள் ஒரு பொரு விதைக்கரணைகள் வழங்கிட 9,36,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும்.